அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைய பதிவு என்னிடம் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்கப்பட்ட கேள்வி, மாந்திரீகம் கற்றுக்கலாமா, தாந்திரிகம் கற்றுக்கலாமா? இதுக்கு ஏதாச்சும் விதிமுறைகள் இருக்கா? இதுக்கு இந்த ராசி இந்த லக்கணம் தான் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பதிவுகள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏதாச்சும் விதிமுறைகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. இறைவனோட அனுகிரகம் இருந்தால் யார் வேணாலும் கற்றுக்கலாம். இதில் ஆண் பெண் பேதம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்கள் தான் கற்றுக்கிறணும், பெண்கள் கற்றுக்கிறக்கூடாது, பெண்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது. யார் வேணாலும் கற்றுக்கலாம். அதுக்கு இறைவனோட அனுகிரகம் இருக்கணும், அவ்வளோதான். அந்த அனுகிரகத்தை நம்ம ஜாதக நிலையிலையும் உருவாக்கலாம். நம்ம இறை வழிபாடு அந்த எண்ணம் வந்துட்டாலே, இன்றைக்கி நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த 140 கோடியில் ஆன்மீகத்தை பற்றி எத்தனை பேர் பேசுகிறாங்க, எத்தனை பேர் இந்த மாந்திரிக சப்ஜெக்ட்டுக்குள்ளே தாந்திரிக சப்ஜெக்ட்டுக்குள்ளே எத்தனை பேர் வராங்க? அந்த குடுப்பினை இருக்கவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே வர முடியும். அந்த குடுப்பினை இல்லாதவங்களாம் யாரும் அதுக்குள்ளே வரவே முடியாது. சரிங்க, முதல் விஷயம் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. மாந்திரிகம் யார் வேணாலும் கற்றுக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாந்திரிகம் யார் வேணாலும் கற்றுக்கலாம். மாந்திரிகம்னா என்ன, தாந்திரிகம்னா என்ன? மாந்திரிகங்கிறது ஒரு தெய்வ தேவதையை உபாசனை பண்ணி அந்த தெய்வ தேவதைகளை வைத்து நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்வது மாந்திரிகம். நம்மளோட என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொள்வதுங்கிறது மாந்திரிகம். தாந்திரிகங்கிறது அதுவும் இதே சார்ந்த விஷயங்கள் தான். ஆனால் இது தாந்திரியத்துக்கு இன்னொரு பேர் தந்திரம்னு எடுத்துக்கலாம். தந்திரமாக சில விஷயங்களை நம்மகிட்ட இருக்கிற பொருளை வைத்து தந்திரமாக பிரயோகப்படுத்துறது, ஜெயிக்கிறது அப்படிங்கிறது. அது நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். மாந்திரியத்தை நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். சரிங்க, இதை நம்ம அந்த அடிப்படையில் தான் தாந்திரிகம் மாந்திரிகம். நம்மகிட்ட இருக்கிற பொருளை வைத்து ரொம்ப எளிமையாக சில விஷயங்களை செய்யலாம். தாந்திரிகத்துக்கு தெய்வ தேவதைகள் உபாசனை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அது இல்லாமையே செய்யலாம். இது யார் வேணாலும் செய்யலாம். ஆண் பெண் செய்யலாம். வயது வித்தியாசம் அதெல்லாம் கிடையாது. இது தந்திரமாக சில விஷயங்களை செய்கிறதுக்கான வழிமுறை தாந்திரிகம். தாந்திரிகத்தில் நிறைய கை கொடுக்கும். சரிங்களா? சில விஷயங்களை எளிமையாக ஜெயிக்கிற விஷயம். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போனால் ஒரு டைம் ஆகும். சரிங்களா? நடந்து போனால் ஒரு டைம் ஆகும். தாந்திரிகங்கிறது டக்குன்னு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி சில விஷயங்களை தந்திரமாக செஞ்சு ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த தந்திர முறை, தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்தை ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம். இப்போ அதுக்கான என்கிட்ட கேட்டவங்க நிறைய பேர் எங்களுக்கு பயிற்சி கொடுப்பீங்களா, தாந்திரிகத்தை பற்றி போடுறீங்க, மாந்திரிகத்தை பற்றி நிறையா சொல்கிறீங்க, எங்களுக்கு இதுக்கான பயிற்சி கொடுப்பீங்களா அப்படிங்கிறது மலேசியாவிலேருந்து நிறையா பேர் கேட்குறாங்க, இந்தியாவிலேருந்து நிறையா பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காகவே இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பம். பஸ்ஸு தாந்திரிக பயிற்சி வகுப்பு கொடுக்குறேன். இந்த தாந்திரிக பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறத 31 பாடங்கள் வரும். இந்த 31 பாடங்களில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். நம்ம தேவையை நம்மளே பூர்த்தி செய்து கொள்வதற்கான வழிமுறை. எளிமையாக சில விஷயங்களை நம்ம ஜெயிக்கலாம். வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், இப்படி எனி சப்ஜெக்ட். இதை நம்ம தந்திரமாக எதிரிகளோட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதிரிகளை தடுக்கிறது, எளிய எதிரிகளுக்கு பிரச்சனையை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தாந்திரிகத்தில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த பாடத்திட்டம் 31 பாடங்கள் அடங்கிய ஒரு விஷயத்தை நான் பயிற்சியாக கொடுக்குறேன். பயிற்சியாக இதை எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன வழிமுறை, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. மாந்திரிக பயிற்சியும் கொடுக்குறேன். இதில் தெய்வ தேவதை உபாசனை பண்ணணும். பஸ்ஸு கணபதி உபாசனை, அடுத்து இஷ்ட தெய்வ பிரேக தேவதை ஒரு உபாசனை பண்ணணும். அந்த உபாசனை பண்ணதுக்கப்புறம் அஷ்டகர்மான்னு சொல்கிற மாந்திரிகத்தில் 8 தொழில் இருக்குது. அஷ்டகர்மா: வசியம், மோகனம், ஆகர்ஷணம், விதுவேசனம், ஸ்தம்பனம், பேதனம், உச்சாரணம், மாரணம் அப்படின்னு சொல்கிற 8 வித கர்மா இருக்குது. இந்த 8 வித கர்மா நம்மளுக்கு எப்படி பயன்படுத்துறது, இல்லை அடுத்தவங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது, இது தொழில் முறையாக செய்கிறது எப்படி அப்படிங்கிற பயிற்சி தான் இது. சரிங்க, இது மாந்திரிக சப்ஜெக்ட். சரிங்க, இதில் நான் இப்போ எடுக்க போகிற பாடம் மாந்திரிகத்தில் ஜாலக்காலை வைத்து ஜாலக்கால் சித்தி பண்ணி ஜாலக்காலை வைத்து எப்படி மாந்திரிகம் செய்வது, அஷ்டகர்மா எப்படி செய்வது அப்படிங்கிற பயிற்சி. மாந்திரிக சப்ஜெக்ட் அடுத்து ஆரம்பிக்கிறது. இப்போ ஆரம்பிக்கிறது தாந்திரிக சப்ஜெக்ட். இதுக்கான விஷயங்கள் என்னங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், என்னோடய தொலைபேசி நம்பர் இதுதான், கீழே வருது பாருங்கள், 9087460660. இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டால் அதுக்கான விளக்கம் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இதை பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான தெளிவுரையை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்கலாம், எல்லோரும் கற்றுக்கலாம். தன்னோட பிரச்சனைக்கு முதல்ல தன்னோட பிரச்சனையை நம்ம சரி பண்ண கற்றுக்கிறணும். அப்போ தான் அடுத்தவங்களோட பிரச்சனைகளை நம்ம சரி பண்ண முடியும். நம்மளோட பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ
அதை தாந்திரிகத்திலையும் கையாளலாம், மாந்திரிகத்திலையும் கையாளலாம். அருமையான ஒரு விஷயங்களை என்னுடைய இத்தனை வருட ஆய்வுகள், இத்தனை வருஷத்தில் நான் செஞ்சு பார்த்து பலன் கொடுத்த விஷயங்களை தான் நான் பயிற்சியாக கொடுக்க போகிறேன். சரிங்க. நல்லது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவிங்க. ஏன்னா அதான் எனக்கு உடனே வரும். நான் ஃபேஸ்புக்கில் போய் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ நான் போய் பார்க்குறதில்ல. இதில் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்கள் என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பதிவுகள் கொடுப்பேன். நல்லது நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.